15 லட்சம் பேர் கூட்டிட்டாங்க எங்க மெரினாவில். 15 எவ்வளவோ சொன்னேன், கேட்க மாட்டேன். தாளத்தப்பட்ட முழங்கி அங்கேயே சாப்பாடு ஆகிட்டு அங்கேயே போராட்டம் நடத்திட்டு ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்து இது கடல் கடந்து சிலோனு, ஜப்பானு, கனடா, அமெரிக்கா அப்படி போயிடுச்சு இந்த போராட்டம். எவ்வளவு பேசுறோம், எந்திரிக்க மாட்டேன்ட்டாங்க. இதை சமூக விரோதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பல்வேறு பிரச்சனைகளை அங்கே கலவரங்களை உருவாக்குவதற்கு முயற்சித்தார்கள். ஆனால் அதில் யாருமே அந்த போராட்டக்காரர்கள் இடம் கொடுக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்டேன், வர சொன்னார். போய் நிலைமைகள் எல்லாம் விரிவாக விளக்கி பேசினார். அவர் நிலைமையை புரிந்து கொண்டார். உடனே அதிகாரிகளை அழைத்து 4 துறைகளுடைய அதிகாரிகளை உடனே அழைத்து 24 மதத்திலிருந்து அரசாணை தர வேண்டும் என்று சொன்னார். அதை அதிகாரிகள் சொன்னாங்க, பிரதமரே சொல்லிவிட்டாரு, வாங்க போலாம், ஆர்டர் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆர்டர் வாங்காம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அங்கேயே உட்காந்துட்டேன். அதிகாரிகள் உட்காந்துட்டாங்க. அதிகாரிகள் ஒரு துறைக்கும் போக போக அங்க இருக்கின்ற மத்திய அரசின் அதிகாரிகள் இவர்களை வரவேற்று உட்கார வைத்து உடனடியாக அதுக்குண்டான பயல்களை ரெடிப்பார் பண்ணி ஆர்டர் கொடுத்தாங்க. 24 அந்த அடுத்து வாங்கிட்டு வந்து இங்கே ஆர்டினன்ஸ் போட்டோம், கவர்னர் அனுப்பணும், கவர்னர் அப்ரூவ் பண்ணாரு, அது மறுபடியும் ஜனாதிபதிக்கு அனுப்பணும், ஜனாதிபதி அப்ரூவ் பண்ணாரு. இங்கே சட்டமன்றத்தில் சட்டமாக்கணும்.